பாரதிதாசன் என்ற மாணவர் 2ஆம் ஆண்டு PhD அம்பேத்கர் பெயரில் அமைக்கப்பட்ட வெளிநாட்டு கல்வி மாணவர்கள் திட்டத்தின் கீழ் நிதி பெறவில்லை. அந்த கோரிக்கையை வைத்தார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை தந்தார். நான் அறிந்தவரை இந்த நிமிடம் வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. மீண்டும் வலியுறுத்துகிறேன். அவையில் நான் பேசி விளக்கம் கொடுத்து எங்களுடைய துறை சார்ந்து அந்த மாணவருக்கு கடிதம் எழுதி என்னென்ன நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள், இந்த ஆண்டு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவர் இதுவரை கொடுக்கவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் மீண்டும் அது குறித்து பேசுவது என்பது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதை கடந்த முறையும் சொன்னேன், இந்த முறையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 362 என்பதை நேற்று 363 மாற்றி 131 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதில் ரொம்ப குறிப்பாக மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், நிதி செயலாளர் எல்லோரும் சேர்ந்து தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை கூடுதலாக அவர்கள் செலுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆனால் உள்நோக்கத்தோடு தொடர்ந்து ஒரு மாணவரை வைத்துக்கொண்டு இது அரசியல் செய்வது என்பது தலித் மாணவர்களுக்கான ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படக்கூடிய இந்த திட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்களோ என்கின்ற நான் எண்ணத்தை, இந்த அச்சத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம். இன்றும் சந்திக்கிற அரசு விமர்சகர், திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு யூடியூப் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கடந்த காலங்கள்ல இருந்து ஒரு திமுகவோடு ஒரு நல்லுறவு இருந்த போது முழுக்க ஒரு ஆதரவு நிலைப்பாட்டோடு பேசியது, விசிகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருசா அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப ஆட்சி மாறியதுக்கு பிறகு காட்சிகள் மாறிவிட்டனவா என்கிற விமர்சன அடிப்படையில் விசிகா மீது அவ்வப்போது நீங்கள் விமர்சித்து வருகிறீர்கள், ஊடகங்களும் விமர்சகர்களும் விமர்சித்து வருகிறார்கள். ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா, தலித்துகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள கூட, ஒரு கல்வி விஷயங்களை கூட விசிகா நிலைப்பாடு எடுக்குமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருகிறது. அந்த அடிப்படையில குறிப்பாக அம்பேத்கர் ஐயழக அந்த பட்டப்படிப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க இன்று அந்த விஷயம் சட்டசபையிலும் பெருசாக வெடிச்சிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பாரதேசங்கிற அந்த ஒற்றை இளைஞரை மட்டும் வச்சு நீங்க பேசுறீங்க, அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க, அது மட்டும் அது நீங்க கொண்டு வந்த ஸ்கீம் மட்டும் கிடையாது, அது அம்மையார் ஆட்சி காலத்திலே ஆரம்பித்து விட்டு ஒரு டேட்டாவும் சொல்றாரு. இந்த திட்டம் திமுக ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வரலாறு ஒரு நீண்ட நெடிய வரலாறு. 1995ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்புக்கு நிதி உதவி வழங்கும் பொருட்டு ரூபாய் 10 லட்சம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு மேயர் சிவராஜ் கல்வி அறக்கட்டளை துவங்கப்பட வேண்டும் என அரசாணை 22/3/1995 வெளியிடப்பட்டது. என்ன நடக்கிறது? திரும்ப இந்த பாரதிதாசன் விஷயத்தில் உள்ளபடியாக மாணவர் எதுவும் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறாரா என்ற கேள்வி இயல்பாக வருகிறது. இந்த வன்னியரசு மீண்டும் அதை ஒரு பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்ட மாணவருடைய பெயர் பாரதிதாசன் அப்படிங்கிறதா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கா என்னங்கிறது நம்ம தெரியல. இந்த 100 நாள்ல மாற்றம் ஏற்பட்டுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது உண்மையில நான் நம்புறேன். 100 நாள்ல உண்மையிலேயே ஒரு மாற்றம், அதுவும் ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. 100 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எந்த முகத்தை பார்த்து ஆர்ப்பரிச்சு ஆரவாரப்படுத்தி ரொம்ப கியூட்டா இருக்கிற முகம் அது, எவ்வளவு கியூட்டா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காரு அவரு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காரு, எப்படி திரும்புறாரு பாருங்க, எப்படி குளிரா இருப்பாருங்க, எப்படி நிமிர்றா இருப்பாருங்க, எப்படி சொரியரா இருப்பாருங்க அப்படின்னு ஆரவாரிச்ச மக்களே, அந்த யாரெல்லாம் ஆரவாரிச்சாங்க அந்த மக்களே, அந்த மூஞ்ச இன்னைக்கு ரொம்ப பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு, பாக்குறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு, அந்த பேச பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்த 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்ப இந்த 100 நாள் ஆட்சியில அந்த மக்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கடுப்பாகிறாங்க அந்த ஆட்சியின் மீது. குறிப்பா சிஎம் உடைய முகத்தை பார்த்தாலே அவங்க எல்லாம் கடுப்பாகிற அளவுக்கு இந்த ஆட்சி 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இப்ப அதுல கூடுதலா என்ன இருக்குன்னாக்கா, விசிகாவினுடைய செயல்பாடுகள், விசிகா புதுவில பேசுறதா இருக்கட்டும், பட்டியல் சமூகத்துக்கு எதிராக கொடுமைகள் நடக்கும் பொழுது அதை தட்டு கேட்க வேண்டிய விசிகா அதை தட்டு கேட்காம அந்த கொடுமைகளுக்கு துணை போகிறது மாதிரி பேசுறது அப்படிங்கிறது பட்டியல் சமூக மக்கள் மத்தியில மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூகம் அல்லாத விசிகாவை ஆதரிக்கின்ற மற்ற சமூகத்தை சார்ந்த மக்கள்கிட்டையும் அது பயங்கர கடுப்பையும் எரிச்சலையும் விசிகாவின் மட்டுமல்லாமல் தாவேகாவின் மீதும் அது மடைமாற்றம் செய்து தாவேகாவின் மீதும் பயங்கர கடுப்புகளை அள்ளி வீசி இருக்கு. இப்ப விசிகா ஆட்சியில போய் உட்காரக்கூடாதா, ஏன் விசிகா தாவேகா கூட கூட்டணி வைக்க கூடாதா, அல்லது ஆட்சியில பங்கு கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேள்வி வந்தாக்கா, கண்டிப்பாக விசிகா தாவேகா கூட்டணிக்குள் போகலாம், ஆட்சியில் பங்கு பெறலாம், அமைச்சர் பதவி வாங்கலாம். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா
விசிகா அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எதுக்காக அந்த கோரிக்கையை வைக்கலாம்? வன்னியரசு அவர்கள் வன்னியரசு என்கிற ஒற்றை நபரை அமைச்சராக்குறதுக்கு தான் விசிகா என்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சா? அப்படி கிடையாது. இல்ல, அந்த கட்சியோட நோக்கம் வேற. அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பாருங்க, பட்டியல் சமூக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு எந்த கட்சியும் இல்லை. எல்லா கட்சியும் இதுல ஓட்டா மட்டும்தான் பாக்குறான். உங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு எம்எல்ஏவும் அமைச்சராகவும் எம்பியாவும் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறத தவிர, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன் ஆதிக்க சாதி பக்கம் நிக்கிறான், அல்லது பாதிக்கப்பட்ட ஒன்னே திரும்ப பாதிப்புக்கு உள்ளாக்குறான். இவனுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அப்ப நமக்குன்னு குரல் கொடுக்க நமக்கான ஒரு கட்சியாக இந்த கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிதான் விசிகா என்கிற கட்சி டிபிஐல இருந்து விசிகாவாக ஓட்டரசலுக்கு மாறுது. அப்ப இந்த கட்சியோட நோக்கம் பட்டியல் சமூகம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. அவங்க இந்த மக்களை வெறும் ஓட்டா மட்டும்தான் பாக்குறாங்க. அதனால அந்த மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது, அவங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு குரல் கொடுக்க நாமளே ஒரு கட்சி உருவாக்குறோம். அதுதான் விசிகா. அப்ப அன்னைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பரிணமிக்கிறாங்க. இன்னைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு உள்ள போய் உட்கார்றாங்க. அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? மக்கள்கிட்ட பேசுறது என்ன? மக்கள் நம்ப வச்சது என்னன்னாக்கா, உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் தாண்டா வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் உங்க பக்கம் வந்து நிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு உட்காரும் பொழுது அதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமுதன் என்கிற மாணவன் வெட்டி படுகொலை செய்யப்படுறான். காரணம் என்னன்னாக்கா, அந்த கல்லூரியில அதிகமாக கஞ்சா பழக்கம், போதை பழக்கம் இருக்கு. அந்த போதை வஸ்துக்களும் உள்ள விற்கப்படுது. அத வந்து பொதுவெளியில அங்க உள்ள அங்க அந்த அந்த காலேஜுக்குள்ள உள்ள டீம் கிட்டே சொல்றான், அதை விசாரிக்கக்கூடிய ஆணையத்திட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம வெளியில போலீஸ்லயும் போய் கம்ப்ளைண்ட் பண்றான். அப்ப அந்த போதைப் பொருள் யார் விற்கிறாங்களோ அந்த கும்பல் படுகொலை செய்யுது. காலேஜ் கேம்பஸ்குள்ள புகுந்து அவனை தூக்கிட்டு போய் பக்கத்துல உள்ள கிரவுண்ட்ல வச்சு படுகொலை செய்யுது. பக்கத்துல இருந்து பார்த்த மாணவர் இதை வாக்குமூலமாக சொல்லியிருக்கிறாப்ல. இது கம்ப்ளைண்ட்டும் ஃபைலா இருக்கு. அப்ப இத சட்டமன்றத்துக்குள்ள அந்த தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்னு பதிவு பண்றாங்க. அப்ப நான் வன்னியரசு அவர்கள் உள்ள இருக்கிறார். அப்ப இந்த மறுத்து பேச வேண்டிய நான் வன்னியரசு அவர்கள் மறுத்து பேசவே இல்லை சட்டமன்றத்துக்குள்ள. அல்லது வெளியில இருக்கிற எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் இது அவருடைய பார்வை கண்டிப்பா போயிருக்கும். ஏன்னா அது பேசு பொருளா இருக்கு. அப்ப இந்த கோஷ்டி மோதல் என்று சொன்ன அமைச்சர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா அமைச்சரானதுக்கு வன்னியரசு அமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. இது பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் அல்லது ஆதிக்க வர்க்கத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அங்க பாதிக்கப்படுறது ஒரு பட்டியல் சமூகமாக இருந்தால் அல்லது ரெண்டு தரப்புல ஒரு தரப்பு பட்டியல் சமூகமா இருக்கும் பொழுது அவர்களே பாதிப்புக்கு உள்ளாக்குவாங்க. இது காலங்காலமா நடக்கிறது தான். இது நடக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை நடந்தாக்கா அது தட்டு கேட்கறதா எங்களுடைய வேலை. அதுக்குதான் நாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வந்திருக்கோம் அப்படின்னு தலைவர் அறிக்கை விட்டுருந்தோம். தலைவர்கிட்ட அறிக்கையும் அல்ல, அண்ணன் வன்னியரசு எழுத்து பேச வேண்டியவரும் அன்னைக்கு விவிலியத்தை கோட் பண்ணி முதலமைச்சரை துதிப்பாடிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா பாரதிதாசனுடைய விஷயம் வருது. பாரதிதாசன் என்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர் இந்த அண்ணன் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்துல பயன்பெற்று படிச்சுட்டு வர்றாப்புல 2ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் அகாடமிக் இயர்க்கான தொகை முழுக்க திமுக பேர்ல அனுப்பப்பட்டிருக்கு. 2ஆம் வருடத்துக்கான அகாடமிக் இயர் 2வது அகாடமிக் இயர்க்கான தொகை வந்து அவரோட ஹாஸ்டல் ஃபீஸும் அதான் லிவிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க, லிவிங் எக்ஸ்பென்ஸும் அங்க உள்ள டியூஷன் ஃபீஸும் கட்டியாச்சு. மற்றபடி பேலன்ஸ் ஃபீஸ் அவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அது கொடுத்தாதான் அவர் அந்த ஆராய்ச்சியை தொடர முடியும். எனக்கு ஆராய்ச்சி நிறைய காம்பனன்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு அந்த தொகையை வச்சுதான் அவர் வாங்கணும். அப்ப அந்த தொகை எனக்கு வரலாம். 5 மாசமா நான் மெயில் போட்டுட்டு இருக்கேன். சம்பந்தப்பட்ட நிதித்துறை அமைச்சருக்கும் மன்னிக்கணும், சம்பந்தப்பட்ட சமூக நீதித்துறை அமைச்சருக்கும் என்னோட ரெப்ரசன்டேஷனை வச்சு நான் அதை தெரியப்படுத்திட்டேன். ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏன் அப்படி பண்றாங்க? இவ்வளவு நாளா நான் மெயில் போட்டு 5 மாசமா வெயிட் பண்றது வரலங்கிறத வீடியோ பண்ணிட்டாப்லனாக்கா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம வருது. அப்ப வெளியிடும் பொழுது அது இஷ்யூ ஆகுது. பொதுவெளியில அதை பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ வன்னியரசன் திரும்ப என்ன சொல்றாருனாக்கா, அந்த பையன் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல அந்த பையன் வந்து கூடுதல் தொகையை பெறுவதற்காக இப்படி அவதூறுகளை சமூக வலைதளங்களில் பரப்புகிறார் அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த மாணவனை திரும்ப பாதிப்புக்கு உள்ளாக்குறார். இது யாரு பண்ணுவான்னா சவுக்கு சங்கர் பண்ணுவா. அப்படின்னு இப்ப ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அதுல யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களே குற்றவாளி ஆக்குறாப்புல. அதை வந்து நேரா பார்த்து சுடல, சைட்ல ட்ரம்ம பார்த்து சுட்டாப்புல, ஜீப்பை பார்த்து சுட்டாப்புல, இரும்பு கேட்டை பார்த்து சுட்டாப்புல, இவங்க குறுக்கால போய் வாயில குண்டை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னவர்தான் சவுக்கு சங்கர். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த இறந்து போன மர்மமான முறையில் இறந்து போன அந்த மாணவி, அந்த மாணவியினுடைய கேரக்டரை அசாசினேட் பண்றது, அந்த மாணவியினுடைய அம்மாவுடைய கேரக்டரை அசாசினேட் பண்றது, இந்த வேலையை தான் அவர் பார்த்தாப்புல. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் பாருங்க, யார் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிக்கப்பட்ட நபர்களையே திரும்ப பாதிப்புக்குள்ளாக்குற வேலையை சவுக்கு சங்கர் தான் பண்ணுவாப்புல. கேரக்டர் அசாசினேட் பண்றது. இதை தாவேக்கா ஆட்சி வந்தது, தாவேக்கா அதை பண்ணுச்சு. சூலூர்ல ஒரு சிறுமி கொல்லப்படும் பொழுது
அந்த சிறுமியோடைய அம்மா வந்து அவங்க குடிப்பழக்கம் உடையவங்க, அவங்க வந்து கேரக்டர் சரியில்லாத ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது அந்த மாணவிக்கு அந்த இறந்து போன குழந்தைக்கு நீதி கேட்டோம்னா அவங்க அம்மா சரியில்லை, அவ குடிக்கவங்க, அவங்க அம்மா கேரக்டர் சரியில்லை, அவங்களுக்கு இன்னொரு ஒரு அஃபேர் இருக்கு, அந்த குழந்தையினுடைய சித்தியினுடைய அக்கா பையன் இருக்கான்ல அவனுடைய கேரக்டர் சரியில்லை. இது தேவையில்லாத ஒரு ஒரு நரேஷன்ல இது. சோ தொடர்ந்து இதே வேலையை தாவேக்காவும் சவுக்கு சங்கர் செஞ்ச அதே வேலையை தாவேக்காவும் செஞ்சுட்டு இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு அவர்களும் செஞ்சுட்டு இருக்காரு. பாதிக்கப்பட்ட பாரதிதாசன்ங்கிற மாணவனையே திரும்ப பாதிப்புக்குள்ளாக்குற வேலையை அவர் செய்யறாரு. அப்ப அந்த மாணவனுக்கு திரும்ப அந்த பில் எல்லாம் சரியா ஒப்படைக்கல அப்படின்னு சொல்றாரு. பில்ல ஒப்படைச்சதுக்கான மெயில் அனுப்புன ஸ்கிரீன்ஷாட்டையும் அந்த பையன் புதுவெளியில போட்டாப்ல. அதை விட்டுதான் நீ சட்டமன்றத்துல திரும்ப அதே கேள்வி எழுப்பப்படுது. அண்ணன் வன்னியரசு அவர்கள் திரும்ப முன்னாடி சொன்ன அதே பொய்யே திரும்ப சொல்லுகிறார். அப்ப ஒரு மாணவர் ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். என்னன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம் அந்த மாணவருக்கு கொடுக்கணும். அவன் 3 வருஷமோ 4 வருஷமோ ஏற்கனவே இங்க அக்ரிமெண்ட் போட்டுதான் போயிருப்பாங்க. அப்போ எவ்ரி இயர் ஹையர் கேப் 36 lakhs. நீங்க எப்படியும் ஃபாரினுக்கு போனீங்கன்னாக்கா 36 lakhs கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அப்ப அந்த 36 lakhs வந்து நீங்க கொடுக்கணும். இல்ல உங்க வீட்டு காசா வன்னியரசன் அவர் வீட்டுல உள்ள காசை எடுத்து கொடுக்க போறாப்ல, அல்லது விசிகால உள்ள காசை எடுத்து கொடுக்க போறாப்ல, அப்படி கிடையாது. இது அரசாங்கத்தினுடைய காசு. இதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கீங்க. அந்த பட்ஜெட்ல போய் படிக்கிறான், அவனுக்கு வருஷத்துக்கு 36 லட்சம் தேவைப்படும் உங்களுக்கு தெரியும். அதனால 36 லட்சம் நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை 36 லட்சத்துக்கு மேல வந்தாக்கா அதை அவன் மாத்திக்க போறான். அப்ப 36 லட்சம் ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்தாச்சு, ஏற்கனவே செகண்ட் இயருக்கு 36 லட்சம் கொடுக்கணும்ல. அதுல டியூஷன் ஃபீஸும் லிவிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் அது திமுக பீரியட்ல அனுப்பப்பட்டுச்சு. தாவேகா பீரியட் வந்ததுக்கு அப்புறம் 1 ரூபா கூட அந்த பையனுக்கு அனுப்பல. அதான் கேட்கிறான், எனக்கு சேர வேண்டிய தொகையை நீங்க அனுப்புனாதானங்க நான் ஆராய்ச்சியை தொடர முடியும்னு சொல்லி கேட்கிறாப்ல. இதுக்கு அவன் வந்து மேக் புக் வச்சிருக்கான், 15,000 ரூபாய்க்கு ஷூ தேவை அவனுக்கு. இப்படி வந்து யாரு பேசுவான்னாக்கா தினமலர்காரன் இந்த மாதிரி எழுதுவான் பேசுவான். பாருங்க இங்க இருந்து படிக்க போனது நடராஜ் எப்படிதான் எழுதிருந்தாங்க. நம்ம கிரிக்கெட் நடராஜ பவுலர் கிரிக்கெட்ல இருந்தாருல, கிரிக்கெட் நடராஜ் அவரு பாருங்க டேட்டு குத்திட்டு ஷூ போட்டுக்கிட்டு கேப் போட்டுக்கிட்டு மினுமினுக்கும் நடராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. அப்பதான் நம்ம கேட்டோம், இதே நீங்க அஸ்வினை பார்த்து கேட்பீங்களா, இல்ல ஸ்ரீகாந்த பார்த்து கேட்பீங்களா, ஸ்ரீகாந்த் பையனை பார்த்து கேட்பீங்களா, டெண்டுல்கரை பார்த்து கேட்பீங்களா? அதுல நடராஜ்னு ஒரு ஓபிசி ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒருத்தர் வர்றானாக்கா அவன் தொப்பி போடக்கூடாது, அவன் டேட்டர் போடக்கூடாதுன்னு கேட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம யாரை நோக்கி கேட்க வேண்டியதா இருக்குனாக்கா, பட்டியல் சமூகத்துல உள்ள பாரதிதாசன்ங்கிற பையனை இழிவுபடுத்துகிற ஆசிகாவில் உள்ள மன்னிக்கணும் விசிகாவில் உள்ள அந்த இணையதளவாசிகளை பார்த்து நம்ம திரும்ப அதே கேள்வி கேட்கிறேன். அவர் பட்டியல் சமூகத்துல பிறந்துட்டாக்கா ஏன் அவன் மேக் புக் வச்சு கூடாதா, அவன் ஷூ போடக்கூடாதா, அவன் கண்ணாடி போடக்கூடாதா, அவன் கோட் ஷூட் போடக்கூடாதா, அவன் கால் மேல கால் போடக்கூடாதா அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் யாரை நோக்கி கேள்வி எழுப்பினாரோ அதே கேள்விய இன்னைக்கு நம்ம விசிகாவுல உள்ள அந்த கட்சியோட ஆதரவாளர்களை நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்ப அந்த பையன் பில் அனுப்பணும்னாக்கா அந்த பில் அனுப்பிட்டேன்னு சொல்லி சொல்றாப்புல அவரு. இப்போ 36 லட்சம் நீங்க கண்டிப்பாக ஒரு பையனுக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும்னாக்கா இந்த வருஷத்துக்குள்ள கொடுத்தாகணும்ல, அதை கொடுங்கன்னு அவன் கேட்கிறான். அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டா பில் அனுப்பல, பில் அனுப்பிட்டேன்னு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் போடுறாப்புல. அப்ப இந்த சட்டமன்றத்துல என்ன சொல்லிருக்கணும்னாக்கா அவரை பில் அனுப்பியதாக சொல்லப்படுதுல அது பொய்யாக அவர் சொல்றாரு, ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்றாரு, அவர் பில் இது வரைக்கும் அனுப்பல. அப்ப அந்த அந்த பொய்யான குற்றச்சாட்டை என் மேல வீசிட்டே இருக்காப்புல, அது பொய்யான ஆதாரம் அப்படிங்கறத சொல்லியிருக்கணும். கேள்வி கேட்ட கோவிச்செழியன் அவர்களும் இந்த பில்லு சம்பந்தமாக ஏன் பேசணுங்கிறது நமக்கும் தெரியல. தொடர்ந்து கோவிச்செழியன் அவர்கள் இந்த கேள்வி எழுப்புறாப்புல, அவரும் பில் அனுப்பலங்கிறத திரும்ப சொல்றாப்புல. ஏற்கனவே சொன்ன அதே பதில் திரும்ப ரீடெலிகாஸ்ட் மாதிரி இருக்குது. திரும்ப ரீடெலிகாஸ்ட் மாதிரி இருக்கு. கோவிச்செழியன் அவர்களுக்கு தகவல் போய் சேரலையா, அல்லது உரிய நபர்கள்ட்ட போன் பண்ணியாவது கேட்டிருக்கலாம். பில் அனுப்பலனாக்க இல்ல அனுப்பியதாக பகிரப்படுது, அப்ப அது பொய்யான தகவலா, அப்ப அந்த பையன் பொய் சொல்றாப்லையா, ஒருவேளை பொய் சொன்னாக்கா அந்த பையன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல. அவங்க கேள்வி கேட்கிறா சும்மா பதில் சொல்றாரு, உள்ள அரசியல் உள்நோக்கத்துக்காக இந்த பரப்புறாங்கன்றாரு. இல்லங்க பில் அனுப்பியாச்சுன்னா அந்த ஆதாரத்தை வெளியிட்டாப்லையே, அந்த ஆதாரம் என்னவாச்சு அப்படின்னு கேட்கலாம். அவரு அந்த கேள்வி ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்ப ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது, அவனுடைய கேரக்டர் அசாசினேட் செய்யப்படும் பொழுது, பாதிக்கப்பட்டவனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணும் பொழுது, அதை செய்பவர்களே விசிகாவா இருக்கும் பொழுது, அப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே இங்க வழி தவறி போய் நிக்குது. அப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்னவாக போய் நிக்குதுனாக்கா, வன்னியரசு அவர்களே அமைச்சராகிறதுக்கு தான் இப்ப விசிகான்ற ஒரு கட்சி 30 வருஷமாக செயல்பட்டு வந்து இன்னைக்கு அமைச்சராக உட்கார வச்சிருக்காங்க. அப்ப 5 வருஷம் அவர் வந்து கம்முன்னு இருந்தாதான் அவரு வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தையே காவு கொடுக்குற இடத்துக்கு விசிகா நகர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்ன வைக்க விரும்புறோம். இதுல இன்னொரு குளறுபடி நடந்திருக்கு. அதாவது இந்த அயலக அம்பேத்கர் உதவித்தொகை, இவர்கள் உதவித்தொகை திட்டத்துக்கு
நீங்க அப்ளை பண்ணும்போது என்னன்னாக்கா 1000 வேர்ல்டு லெவல்ல உலக லெவல்ல 1000 ரேங்கிங்குள்ள இருக்கிற காலேஜுகளுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 800வது ரேங்க் 850வது ரேங்க் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அதை வந்து நீங்க 36 லட்சத்துக்குள்ளே நீங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நீங்க ரேங்க் கம்மியாக அந்த யூனிவர்சிட்டிஸனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாயிட்டே போகும். 36ல இருந்து 40, 45, 50ன்னு. அப்ப நீங்க முடிக்கிறதுக்கு ஒரு 200 ரேங்கிங்குள்ள நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க ஒரு வருஷம் முடிக்கிறதுக்கு 60ல இருந்து 70 லட்சம் செலவாகும். அப்ப 36 போக பாக்கி உள்ள காசு நீங்க கைகாசு போடணும். சரிங்களா? அப்ப காசு உள்ள பணம் படைத்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த 200 ரேங்கிங் உள்ள எடுத்து அவங்க வந்து இன்னும் பெரிய காலேஜ்ல போய் சேர்ந்து அதை முடிக்க முடியும். 36 கவர்மெண்ட் கிட்ட வாங்கிட்டு பாக்கி 35 அவன் கைகாசு போட்டு படிக்க முடியும். ஆனா எல்லாராலும் படிக்க முடியுமா? வெறும் மாசம் 70,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவரால் ஒரு வருஷத்துக்கு அவருடைய பிள்ளைக்கு 35 லட்சம் கட்ட முடியுமா ஒரு வருஷத்துக்கு? அப்ப 3 வருஷத்துக்கு எவ்வளவு? 1 கோடி வரும். 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 8 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவனுக்கு தான் இந்த திட்டம் வந்து அப்ளிகபிள். அப்ப 70,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாசம் எப்படி 35 லட்சம் ரூபாய் ஒரு பையனுக்கு ஒரு வருஷத்துக்கு கட்ட முடியும்? அப்ப இது என்ன ஆச்சுனாக்கா ஏற்கனவே 1000 ரேங்க் இருந்துச்சுங்களா, இப்பவும் 1000 ரேங்க் தான். 1000 ரேங்க் உள்ள காலேஜ் யூனிவர்சிட்டிஸை சூஸ் பண்ணுங்கன்னு தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது. ஆனா திமுக முடிஞ்சதுக்கு அப்புறம் தாவேகா பீரியட்ல இப்ப அந்த ஜே செக்ஷன் சொல்லுவாங்க, அன்பகம் இது இருக்கும், மணிக்கணும் எழிலகம் இருக்கும். பீச்சுக்கு ஆப்போசிட்ல வெளிநாட்டு எழிலகம், அதுலதான் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சத்துக்கான அலுவலகம் இருக்கு. அதுல ஜே செக்ஷன்ல தான் நீங்க இந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டத்துக்கு பத்தி விசாரிக்கிறதோ அப்ளிகேஷன் வாங்குறதோ உதவிகள் கேட்பதோ அங்கதான் நீங்க போகணும். அங்க நீங்க அப்ளிகேஷன் வாங்கும்பொழுது அந்த ஸ்டாஃப் இப்ப டிவிகே பீரியட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சூஸ் பண்ணும்போது 200 ரேங்க்குள்ள உள்ள காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க, யூனிவர்சிட்டிஸை சூஸ் பண்ணுங்க. 200க்கு மேல சூஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக உதவி கிடைப்பது சிரமம், நீங்க அந்த பயனாளியாக மாறுவது சிரமம் அப்படின்னு அவங்க சொன்னதாக அங்க உதவிக்கு போன இப்ப அந்த 311 பேரு யூகே போறதுக்கு பிரச்சனையா நிக்குது இல்லைங்களா? அந்த 311 பேர்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்ல, அந்த பையனே தகவலை சொன்னது, அந்த பையன் சொன்ன தகவல் இது. அப்ப நீங்க ஃபார்ம் வாங்கும் போது 200க்குள்ள சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 200க்குள்ள சூஸ் பண்ணாக்கா ஒரு வருஷத்துக்கு 70,000 ரூபாய் தேவைப்படும் காலேஜ் முடிக்க. அப்ப 36,000 ரூபாய் 36 லட்சம் நீங்க கொடுத்துருவீங்க, 70 லட்சம் தேவைப்படும் மண்டிக்கணும். அப்ப 36 லட்சம் நீங்க கொடுத்துருவீங்க, பாக்கி 36 லட்சம் யாரு கொடுப்பா? அந்த பையனுக்கு அந்த 36 லட்சம் ஒரு 3 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் கட்டி படிக்கிறதுக்கான தெம்பும் திராணியும் அந்த வருமானம் அவங்க இருந்துச்சுனாக்கா அவங்க உங்ககிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லையே, அரசாங்கத்துக்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப எப்படி பயனாளிகளோட எண்ணிக்கையை குறைக்கணும். அப்ப 200க்குள்ள சூஸ் பண்ணிடுவாங்க, அவங்கள பயனாளிலாம் எடுத்துருவாங்க. அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும்பொழுது அந்த டைம் டியூரேஷன் குறைஞ்சிடும். உங்களுக்கு ஒரு 10-15 நாள்ல அந்த காலேஜ்ல போய் சேர்ற மாதிரி டைம் டியூரேஷன் குறைஞ்சிடும். அப்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கி பார்க்கும் பொழுது 30 லட்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி 30 லட்சம் கட்ட முடியும்? கட்ட முடியாதுன்னா போப்பா, நீங்க தானப்பா சூஸ் பண்ண காலேஜ், நாங்களா சூஸ் பண்ணோம், நீ தானப்பா சூஸ் பண்ண, கட்ட முடியாதுன்னா கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயனாளிகளை சூஸ் பண்ணிட்டு அப்புறம் பாதி பேர் வந்து அவங்களே போயிட்டாங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுல வந்து இப்ப 363 பேர்ல போட்டிருக்காங்க இல்லையா, அதுல சும்மா ஒரு 50 பேர் 60 பேர் கணக்குக்கு அனுப்பிட்டு அல்லது ஒரு 100 பேர் அனுப்பிட்டு பாக்கி பேர் வந்து அவங்க போலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த தகவல்லாம் வெளில வராது, நம்ம நோண்டுனாதான் தகவல் வெளியில வரும். அப்ப இப்படியாக அதுல உள்ள பயனாளிகளுடைய எண்ணிக்கை குறைக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற அந்த துறையில உள்ள அலுவலர்கள் மற்றும் பலருடைய எண்ணமாக இருக்கு. ஒருவேளை RSS சார்ந்தவர்களாக இருக்கலாம் அந்த துறை செயலாளரோ அல்லது துறை ஆபீசரோ அப்படி உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் RSS BJP சார்ந்தவர்களாக இருக்கலாம். அதை வந்து வன்னியரசு இது கூட தெரியாம அப்புறம் எதுக்கு அங்க அமைச்சராக உட்கார்ந்துருக்குது அப்படின்னு பொது வழியில கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு வன்னியரசு அவர்கள் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த 362 பேருமே கூட இந்த விசா பிரச்சனை எந்த நிலைமை இருக்குங்கிற ஒரு எந்த ஸ்டெப்மே எடுக்கணுங்கிறத இன்னொரு மாணவர் மாணவர்கிட்ட பேட்டி எடுத்து அவர் அதே சொல்றாரு. 360 பேருமே போறது வாய்ப்பு இல்ல, படிக்க போறதுக்கான வாய்ப்பு சூழல் கிடையாது அப்படிங்கறத அவர் ஆதாரப்பூர்வமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த அயலக அந்த யூனிவர்சிட்டியோட என்ன சொல்றாங்கன்னா அந்த RSS அமைப்புகள் வலுவா இருக்கிறது, இவர்கள் வரவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கராரா இருக்காங்க. இந்த விசா பிரச்சனைகள்ல ஜெய்சங்கர்கிட்ட போக வைக்கிறாங்க, ஜெய்சங்கர்கிட்ட போனாலே ஆல்ரெடி எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்ல. அப்ப எப்படி பார்த்தாலும் இதுக்கு நடக்க தொழுபடியை கூட வெளிப்படையாக ஒரு டிரான்ஸ்பரன்சியா இது பேச மாட்டாங்க அல்லது இதெல்லாம் நடவடிக்கை போயிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்கிற குற்றச்சாட்டை ஒரு மாணவர் வைக்கிறார். இப்ப இது கூட வன்னியர் தெரியாத ஒரு கேள்வி இல்ல இயல்பா இல்ல, எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க, தெரியாமலாம் இருக்காது. அதுக்கு தானே அந்த துறைக்கான ஒரு அமைச்சர் போடுறது.
அந்த துறையை நீங்க கேட்க வேண்டியதானே போறீங்க. எனக்கு பட்டியல் சமூக மாணவர்களுடைய, பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை இருக்கு. அந்த துறையை கையில பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்கு. அதை நீங்க எடுத்து பண்ணீங்கன்னாக்க சிறப்பா செய்யணும்னு கேட்டு வாங்கிருக்கீங்க. அப்புறம் அது கூட உங்களால கவனிக்க முடியலனாக்கா அப்புறம் எதுக்கு அந்த துறைக்கு நீங்க அமைச்சரா போனீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதுக்குள்ள அதுக்கான வன்னியரசு அவர்கள் தான் பதில் சொல்லணும். இந்த வர 30ஆம் தேதிக்குள்ள அந்த கேட்டு க்ளோஸ் ஆக போகுது. இந்த யூகே யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ண 311 பேருக்கான அந்த கேட் வந்து 30ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. இன்னமும் 5 நாள் தான் இருக்கு. இன்னும் 5 டேஸா இருக்கு. அந்த விசா சம்பந்தமாகவோ, இமிகிரேஷன் சம்பந்தமாகவோ, அல்லது அந்த ஸ்பான்சர் சம்பந்தமாகவோ இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அப்ப ஒரு போர்க்கால நடவடிக்கையாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த இப்படி ரொம்ப அமைதியான அந்த கடிதம் போட்டிருக்கோம், லெட்டர் போட்டிருக்கோம், கண்மணி அன்போடு காதலன்னு லெட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாணவர்களுக்கு எப்படி விடிவு காலம் பிறக்கும்? இதுல இந்த மாதிரியான சிக்கல்கள் வருவது நான் ஏதோ அது குதர்க்கமா செயல்படுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த சிக்கல்கள் வந்துச்சுனாக்கா அதை தீர்க்கறதுக்கு தான் அந்த துறை கூட அமைச்சர் போட்டிருக்கோம். அதை தீர்க்கறதுதான் உங்களுடைய வேலை. நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா இந்த தாவேக்கால உள்ளவங்க ரீல்ஸ் போடுறத மாதிரி நீங்களும் ரீல்ஸ் போட்டு இருக்கீங்க. அந்த மலை மேல நடக்கிறது, இதுல போறது, அங்க போய் உட்காந்து சாப்பிடுறது, சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ போடுறது, அதுக்கு ஒரு ஆங்கரை கூட்டு போய்க்கிறது, அங்க அந்த கேம்ப் ஃபயர்ல உட்காந்துக்கிட்டு காட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ட்ரெக்கிங் போறது மாதிரியான ஒரு ஃபீல்ல நீங்க ரீல்ஸ் மட்டும் தான். ஏன்னா இந்த தடங்கள்லாம் கால் கூட போடாத தடங்கள் பாருங்க, நான் போய் பாக்குறேன். சரி போய் பாக்குறீங்க. அந்த மாணவர்கள், அந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? சட்டமன்றத்துல அந்த பாதிக்கப்பட்ட மாணவரை திரும்ப பாதிப்புக்கு உண்டாக்குறீங்க. அந்த மாணவர் வந்து திரும்ப தொகையை அதிகமாக பெறுவதற்கு பொய்யான தகவலை பரப்புறாருன்னா என்ன அர்த்தம்? காசு ஆட்டையை போட பாக்குறாப்புல அந்த மாணவர், அரசாங்கத்தோட காசு அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கு. அப்ப நீங்க யார வந்து திருடராக்குறீங்க? யாரோட கேரக்டர் நீங்க அசஸ்மெண்ட் பண்றீங்க? அந்த மாணவனுடைய ஆராய்ச்சி படிப்பு என்ன தெரியுங்களா? மூளை சம்பந்தப்பட்டது. அவரோட இறப்பு வந்து ஒரு சாகுறானாக்கா எதுக்காக சாகுறான் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த ஆய்வுக்குள்ளதான் அந்த பையன் பண்ணிட்டு இருக்காப்ல, பாரதிதாசன் அந்த மாணவர் பண்ணிட்டு இருக்காப்ல. மிகப்பெரிய ஆராய்ச்சி இது. வேர்ல்டு லெவல்ல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி அது. அந்த மாணவனை நீங்க இவ்வளவு இழிவுபடுத்துறீங்களே, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, புரியல. விசிகா திருமாவளுக்கு இந்த செய்தி போனதா, அவர் என்ன அவரு கூட குறித்து எந்த பேசாமல் இருப்பதும் கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கிறது செய்யறது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறைக்கு விட்டு விவாத சொல்ல அறக்களுக்கு நேரம் ஒதுக்கி நன்றி.